ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 29ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமியானது நிகழ இருக்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுதுங்க. ஸோ அதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய வழிபாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்து வருவோம். பௌர்ணமி அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அம்பாளுடைய வழிபாடுகள் தான் பார்த்திங்கன்னா செய்து வருவாங்க. ஸோ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா அம்மனுடைய வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதமாக அந்த ஆடி மாதத்தை கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தோடு இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியானது மிகவும் கூடுதல் சிறப்புகளை பெற்றிருக்கு. ஸோ இந்த நாளிலே பார்த்திங்கன்னா கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டு இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அம்மனுடைய அருளால் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்க போகிறது, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த காலகட்டத்தில் பல கிரக நிலைகளில் சில அதிசயங்கள் நிலவுகின்றன. இதன் மூலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். மேலுமே 12 வருடங்களுக்கு பிறகு சிவராஜ யோகத்துடன் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களானது பிறக்கிறது. சூரியனும் குரு பகவானும் வீட்டில் இணைந்து உச்ச பலத்துடன் இருப்பது தான் சிவராஜ யோகம். இந்த காலகட்டத்தில் சூரியன், புதன், குரு கடகராசியில் பார்த்தீங்கன்னா பயணிக்க உள்ளனர். சுக்கிரன் கன்னி வீட்டில் பார்த்தீங்கன்னா பயணிக்க போகின்றார். செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அமர்ந்துள்ளார். புதன் பகவான் வக்ரமாக உள்ளார். ராகு கேதுவினுடைய தாக்கங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சுக்கிரன் ராகு சேர்க்கை உள்ளிட்ட நல்ல பலன்களை பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்திற்கு இது சகல நற்பலன்களையும் கொடுக்கும் அற்புதமான காலகட்டங்கள் இது அப்படின்னு சொல்லலாங்க. பணவரவானது தாராளமாக இருக்குங்க. பழைய பாக்கிகளானது வசூலாகும். கடன் சுமைகளுமே உங்களுக்கு குறைய கூடுங்க. பொருளாதாரங்களானது ஏற்றமடையும். உத்தியோகம் தொழிலில் உயர்வுகளானது உண்டு. லாபங்கள் பல மடங்கு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் ஆச்சரியமான பலன்கள் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். தடைகளானது நீங்கி பதவி உயர்வு, சம்பள உயர்வுகள் போன்ற நற்பலன்களுமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்குங்க. உங்களுடைய உத்தியோகத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா இப்பொழுது புதிய முயற்சிகளானது ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் மாற்றங்கள் எதிர்பார்த்தவர்களுக்கு எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல வேலைகளானது கிடைக்கக்கூடும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே போல் சூரியன் பார்த்தீங்கன்னா இப்பொழுது 11வது இடத்துல இருப்பதனால இந்த நேரத்தில் நீங்கள் எதையுமே பார்த்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. அதாவது நீங்கள் எதை பற்றியுமே பார்த்தீங்கன்னா மனதில் நினச்சிட்டு போட்டு குழப்பிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எந்த காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இறங்கினாலுமே அது வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில்னு குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல விஷயங்களை தள்ளி போட வேண்டியதில்லை. புதிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றங்கள் நிச்சயம் உங்களுக்கு காணப்படுங்க. உங்களுடைய செல்வாக்கானது உயரக்கூடும். வார்த்தைகளுக்கு மதிப்புகளுமே கூடும். மேலுமே உங்களுடைய மனதில் குறைகளானது நீங்கி தன்னம்பிக்கை தைரியங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. குடும்பத்தில் நீண்ட காலமாக தீராமல் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது பார்த்தீங்கன்னா சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். பிரிந்த கணவன் மனைவி இணைவார்கள். குழந்தைகளுடைய விஷயத்தில் இருந்த குறைகளானது நீங்கும். அவர்களினுடைய கல்வியானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்றமடையுங்க. சுபகாரிய தடைகளானது விலகி நல்ல செய்திகளானது கிடைக்கும். வீடு, நிலம், வாகனம் போன்ற அசையும் அசையா சொத்து சேர்க்கை ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளதுங்க. சேமிப்புகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்க தொடங்கும். குடும்பத்தில் புதிய வரவுகளானது இருக்கும். குரு 9ஆம் இடத்தில் இருப்பதனால பெற்றோரினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அன்னதானமானது அவசியம் செய்ய வேண்டுங்க. உங்களுக்கு கழுத்து, முதுகு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது. உடற்பயிற்சியை தவறாமல் கடைபிடிக்கவும்.
அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா கோலார் பதியை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நீங்கள் உச்சரிப்பதனால பெரும் மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடுங்க. வீட்டினுடைய அருகில் உள்ள விநாயகர் வழிபாடானது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்றே சொல்லலாம். மேலுமே இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற அவரோடு விரையாதிபதி சூரியனும் தனாதிபதி சுக்கிரனுமே இணைந்திருக்கின்றார்கள். எனவே தனவரவு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்பொழுது உங்களுக்கு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா விரயங்களுமே அதிகரிக்குங்க. உங்களுடைய இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்கால நலன்களை கருதி எடுத்த முயற்சியில் வெற்றியானது கிடைக்கும். புதாத்திய யோகத்தினுடைய புத சுக்கிர யோகங்களும் இணைந்து செயல்படக்கூடிய இந்த காலகட்டங்கள் அதிக நன்மைகள் கொண்டது அப்படின்னு தான் சொல்லணும். நன்மைகளானது அதிகமானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற தொடங்க போகிறது. அதேபோல் இந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரப்போகின்றார்கள். ஸோ அதனால் குருவினுடைய பார்வையை உங்களுடைய ராசியில் பதிவது நன்மைதான். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப சுப காரியங்களானது இல்லத்தில் நடைபெறுங்க. தங்க தடைகளானது வந்து பார்த்திங்கன்னா தானாகவே விலகக்கூடும். ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய யோகங்களானது வந்து உண்டாகுங்க. திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். திடீரென்று தனவரவுகளானது வந்து சேரும். அதேபோல் தெய்வ திருப்பணிகளில் ஆர்வத்தையும் காட்டுவீர்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் இப்பொழுது புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமடைய இருக்கின்றார். அதாவது கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா வக்ரம் பெறுகின்றார். அதனால் உங்களுடைய ராசிநாதன் புதன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடையூறுகளை வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு நேரங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் மற்ற வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கவனத்தை செலுத்த முடியும். வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, வேறு வேலைக்கு அரசு வேலை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து தான் எந்த வேலையுமே வந்து செய்து கொள்ள முடியும். ஸோ அதனால் ஆரோக்கியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது சிறந்ததுங்க. உங்களுடைய அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளத்தில் உற்சாகங்களும் அமைதியும் வந்து குறைய தொடங்கும். சில காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா முடிவடைவது போல் தோன்றினாலுமே கடைசி நேரத்தில் கை நழுவி போக வாய்ப்புகளானது அதிகங்க. தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகளானது ஏற்படுங்க. கடமையில் தொய்வும் பணப்புழக்கத்தில் தடுமாற்றங்களும் வரலாம். எதையுமே கொஞ்சம் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டிய நேரங்கள் இது அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். குடும்ப சுமைகளானது கூடுங்க. கடுமையாக முயற்சித்துமே சில காரியங்கள் கைகூடாமல் போகலாம். எதையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் செய்ய இயலாது. தசா புத்தி பல வழிகளில் இழந்தவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு உருவாக்கலாம். அதாவது தசாபதி பலம் இழந்தவர்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவரவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அந்த தசாபதியினுடைய பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பண புழக்கங்கள் குறைய தொடங்கும். அதாவது பணத்தட்டுப்பாடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படுங்க. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடும். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுபவஸ்தாரர்களினுடைய ஆலோசனையை தக்க சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை கொடுத்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன் யோசனை வந்து பட மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா அதை கலந்து ஆலோசித்து எப்படி முடிப்பது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலந்து கொண்டு அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை முடிவை எடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும் பொழுது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஆலோசிப்பது சிறந்தது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்களுடைய செல்வாக்கானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும். வியாபாரத்தினுடைய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஆதாயங்களானது எதிர்பார்த்தபடி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் நல்ல பெயர்கள் கிடைக்கக்கூடும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்பொழுது மாணவ மாணவிகளினுடைய கனவானது நினைவாகக்கூடிய காலகட்டங்களாக சொல்லப்படுது. நீங்கள் எந்த விஷயத்தை சாதிக்கணும், எங்கே படிக்கணும், எந்த இன்ஸ்டியூஷனை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்திருப்பீங்க. அதே போல் எந்த
குரூப் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும். இதுதான் படிக்கணும், அதுதான் படிக்கணும்னு நிறைய கனவுகளோடு இருந்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயங்கள் இப்போது உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினைத்தாலுமே அந்த விஷயங்களுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வெளிநாடு சென்று கூட நீங்கள் படிக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்துக்கோங்க. நிச்சயமாக அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைக்கூடி வரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் எளிதில் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். வாழ்க்கை தேவையானது உங்களுக்கு பூர்த்தியாகுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்குது. ஸோ எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுமோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.